ரொம்ப வித்தியாசமான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நம்ம சேனலில் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 3 அளவுக்கு இந்த மாதிரி மெலிசா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம். அதனால் ஒரு 10-12 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி தான் போட போகிறேன். 300 கிராம் அளவுக்கு அரிசி. பூண்டு நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பட்டை இலை, ஸ்டார் ஆனிஸ், அதுக்கப்புறம் ஜாவித்ரி, கொஞ்சம் ஒரு 10 கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கல்பாசி, மராத்தி முக்கு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 10 போல் ஏலக்காய். எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு கருக்க வறுக்கணும். பொன்னிறமாலாம் வறுக்க வேண்டாம், நல்லா கருப்பாக வறுத்துக்க போகிறோம். இது எல்லாமே சிம்லேருந்து இல்லை மீடியம் ஃப்ளேம்ஸில் வச்சு தான் நிதானமாக வறுக்க முடியும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதையுமே நம்ம நல்லா கருக்க தான் வறுக்கணும். இப்படி வறுக்கும் போதே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கருகின வாசனையெல்லாம் வராது. வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு ரைஸ் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 டம்ளர் அரிசி, 300 கிராம் அளவுக்கு அரிசி ஆக்கியாச்சு. சாப்பாடு உதிரியாக ஆக்கிக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இது ஒரே கடாயில் செய்யும்போது டைம் ஆகும். அதனால் தக்காளி ஒரு கடாயில் வேக போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் தேவையான, இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த சாப்பாடு குக்கர்லேயே இருந்தால் கெட்டியாயிரும் இல்லையா, உதிரியாக வேணுன்றதுனால அந்த கிளற போகிற பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை எண்ணெயோடு சேர்த்து இந்த ரைஸில் போட்டுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் இந்த ரைஸில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கும் தேவையான அளவு எண்ணெய், இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றுறதுனால நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பூண்டை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி நல்லா வெந்துடணும். ஓரளவுக்கு வெந்துடணும், ரொம்ப குழையாது. வெந்துட்டு அதையும் இந்த ரைஸில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வறுத்துக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு போடுறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும், அதிகமாகலாம் ஆகாது. உப்பு நல்லா போட்டு ஒரு ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது ரைஸில் நமக்கு சாப்பிட வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஓரளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு இதையும் அரிசியோடு கொட்ட போகிறோம். அதுக்குள்ளே இந்த தக்காளி பாருங்கள் நல்லா மசிச்சுட்டேன். நல்லா தோலெல்லாம் இல்லாமல் நல்லா வேக வச்சாச்சு. இந்த ஸ்டவ்வில் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒரு பர்னரில் வதக்கிட்டு இருக்கேன். இந்த தக்காளியை ரைஸில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் ஒரு டார்க் கலரில் வரும். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும்.
கரிஞ்ச வாடெல்லாம் இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், கரிஞ்ச வாடெல்லாம் இருக்காது. தாராளமாக நீங்கள் தைரியமாக செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு பச்சடி, எக்கு இல்லை சிக்கன் ஃப்ரை வேணும்னாலும் சிக்கன் ஃப்ரை வச்சுக்கலாம். பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.